அனைவருக்கும் வணக்கம். ஆர்டிகல் 370 ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் பீரியட்ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிகல் 370 வந்து இப்போ நீக்கினாங்க. நம்ம மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நீக்கினாங்க. அது அவர் வந்து வாக்குறுதியாக கேட்டிருந்தார். நான் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர்டிகல் 370 நீக்குவேன்னு சொன்னார். அது மாதிரி அவர் வந்த பிறகு அந்த சட்டத்தை நீக்கிட்டாரு. ஆர்டிகல் 370 நீக்கியாச்சு. ஆனால் அதனுடைய சின்ன ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆர்டிகல் 370னா காஷ்மீரில் இருக்கிற மக்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் வந்து லேண்டு வாங்கலாம். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து காஷ்மீரில் போய் லேண்டு வாங்கியோ அங்கே யாரும் திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழல் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது இந்தியாவோட ஒரு பகுதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் இந்தியா கொடியை பறக்க விட மாட்டாங்க. இப்போ நம்ம மோடிஜி வந்த பிறகு அந்த ஆர்டிகல் 370 தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம போய் அங்கே காஷ்மீரில் எங்கே வேணால் போகலாம், அங்கே நம்ம சுற்றி பார்க்கவும் போகலாம், அங்கே போய் நம்ம லேண்டு வாங்கலாம். ஆர்டிகல் 370 வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தான் அந்த காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வரப்பட்டது. ஆர்டிகல் 370 விட மோசமான இந்துக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டம் 30A. இது ஆரம்பத்திலேயே நம்ம நீக்கியிருக்கணும். அதாவது மோடிஜி ஐயா வந்த புதுசில் இதை நீக்கியிருக்கணும். அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 30A சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 30A சட்டம் அதாவது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து அந்த சட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த கிறிஸ்தவர்கள் வந்து தைரியமாக வெளியே வந்து மத பிரச்சாரம் செய்யலாம். அவரோட கிறிஸ்துவத்தை பற்றி வெளியே போதனை செய்யலாம். அவங்க ஒரு பள்ளி கல்லூரிகளில் போய் போதனை செய்யலாம். கிறிஸ்தவத்தை ஏற்படுத்தலாம், கிறிஸ்தவத்தை பரப்பலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர்கள் வந்து அவங்க ஒரு பள்ளி ஆரம்பித்து அவங்களுடைய மதத்தை பரப்பலாம். அதே மாதிரி வந்து மதமும் மாற்றலாம். அந்த அடிப்படையிலலாம் இந்த சட்டம் இயங்குதுங்க. ஆனால் இந்துக்களுக்கு அவங்களுடைய பள்ளிகளில் இந்து மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க அனுமதி கிடையாது. இந்துக்களோட கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாம் அனுமதி கிடையாது. எப்படி ஒரு சட்டம் பாருங்க. இந்த சட்டத்தை இந்துக்களுக்கு எதிராக நேரு கொண்டு வராரு. இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது இந்த விஷயங்களை அமைச்சரவையில் சொல்லும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இது ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. அதாவது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தா விளைவு அமையும். இதை நான் ஒருபோதும் நான் ஒத்துக்கிற மாட்டேன். அதனால அந்த சட்டத்தை கொண்டு வர நேரு மறுக்கிறார். நேரு மறுக்கப்பட வைக்கிறாங்க. இந்த சட்டம் இன்னொரு விஷயமும் சொல்லுதுங்க. அதாவது தேவாலயங்களிலும் பள்ளி வாசல்களிலும் நன்கொடைகள் உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே போகிற மாதிரி. அதாவது பள்ளிவாசலில் விழுகிற அந்த நன்கொடைகள் பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு போகிற மாதிரி. அதே மாதிரி தேவாலயங்கள் சர்ச்சுகளில் விழுது பார்த்தீங்களா, அந்த நன்கொடைகள் வந்து அந்த சர்ச்சுகளுக்கு மட்டும் போகிற மாதிரி. ஆனால் இதுவே ஒரு இந்து கோயிலில் விழுந்துச்சுன்னா அது நேராக கவர்மெண்ட் கஜானாக்கு போகுதுங்க. இந்த சட்டம் அதை தான் சொல்லி வருது. மதசார்பற்ற நாட்டில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது. இந்துக்களுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சுண்ணாம்பு தான் வச்சுட்டு வராங்க. இந்த காங்கிரஸ் பீரியட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸ் இணைஞ்சு இதை தான் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு ஆதரவாக நிறைய தமிழ்நாட்டிலேயும் சில கட்சிகள் அந்த சும்மா பணத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க. நாம் அனைவரும் சனாதன தர்மத்தை பாதுகாத்து அதை கற்று மற்றவர்களுக்கு கற்பிப்போம். படியுங்கள், கற்று தெரிந்து கொள்ளுங்கள். தேசப்பணியில் இந்து எழுச்சி முன்னணி தேனி மாவட்டம். நன்றி, வணக்கம்.